Hi guys, நான் தான் உங்கள் Austrian pilot. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த வாட்ச் பற்றி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 இது. வாட்ச் 5 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் வாட்ச் 5 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ப்ளஸ் வந்து வாட்ச் 5ல் வர எல்லாமே வந்துட்டு வாட்ச் 4ஓட அப்டேட்டில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. 1-2 தான் அதில் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்புறமா இந்த பிக் பில்லியன் டேஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் போயிட்டு இருந்ததுனால ஒன்று உடனே வாங்கிட்டேன். வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சார்ஜர்லாம் கூட வெளியே தான் இருக்கு பாருங்கள். இது வந்து நான் வந்து கேபிள் ப்ரொடக்டர்லாம் போட்டிருக்கேன். ஸோ எதுக்கு திருப்பி பாக்ஸில் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த வாட்ச் இது. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வாட்ச் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. I'm so cold, yeah, my heart's sinking like a stone. ஓகே கைஸ், ஃபஸ்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ச்சு. அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே புக்லெட் இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா புக்லெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சார்ஜிங் கேஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம டேரெக்டாக வாட்சை வெளியே எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வாட்ச் பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கு, ப்ளூடூத் வேரியண்ட் வந்து இது எல்டிஇ வேரியண்ட் இருக்குது. அதான் நம்ம சிம் கார்டு போடுற மாதிரி இசிம் வர மாதிரி. இது வைஃபை இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் 16 GB மெமரி இருக்குது, 1 GB ரேமும் இருக்குது. எந்த பார்த்திங்கன்னா 4.4 சென்டிமீட்டர்ஸ். அப்படின்னா என்னதுன்னா 44 mm வந்து பெருசு, 40 mm விற்குது சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4. ஓகேங்களா, அதான் பாக்ஸு. ஓகேங்களா, இப்போ வாட்சை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாட்சோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா பேக் கீ. சாரி, இங்கே இருக்கும்ல லென்ஸு, நானே மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா பேக் கீ. இது வந்து ஹோம் கீ. என்ன ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. சரி, ஓகே. இதுதான் பேக் கீ, இது ஹோம் கீ. இது பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ராட்ச் கார்டை அப்ளை பண்ணியிருக்கேன். புது மேட்டு தான், ஸோ தேய்க்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. ஸ்க்ராட்ச் கார்டு வேறு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்கும் இந்த சைடு. அப்புறமா கீழே பார்த்திங்கன்னா சென்சார்ஸு. எல்லா வாட்ச்லேயும் பார்த்திங்கன்னா நடு சென்சார் மட்டும் தான் வரும். பட் இந்த சர்க்கிள் சென்சார் பார்த்திங்கன்னா பாடி கம்போசிஷனுக்காக இது வந்து சென்சார் இதில் இருக்குது. ஓகே, வாட்ச் ஸ்டாப் பார்த்திங்கன்னா இந்த மேட் ஃபினிஷ், இங்கே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால, இங்கே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சரியான ப்ரீமியம் வாட்ச். அந்த ஃபீல் இருக்குது பார்த்திங்களா, அந்த டச் ஃபீலு அதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வாட்ச் பவர் ஆன் பண்ணிவிடுவோம். மேலே ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு வைப்ரேட் ஆகி சாம்சங்னு காட்டும். எல்லாமே பூட் பண்ணி எல்லாமே நான் வந்து செட்டப் பண்ணிட்டேன், ஏன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால. இது பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி செக்யூர்ட் பை நாக்ஸ், தெரியுதுங்களா? இது நாக்ஸ் செக்யூரிட்டியோடு வருது. எப்போவுமே நம்ம சாம்சங்கோட ப்ரீமியம் ஃபோன்ஸ்லேயும்லாம் நாக்ஸ் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அப்போ இந்த வாட்ச்லேயும் இருக்குது. மிலிட்ரி கிரேடு ப்ரொடெக்ஷன் வேறு இருக்குது இதில். செக்யூர்ட் பை நாக்ஸ். ஸ்டார்டிங் ஃபாண்ட்டும் மாற்றிருப்பேன் நான். ஓகே கைஸ், வாட்ச் பூட்டப் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து ஒரு சிம்பிள் வருது பார்த்தீங்களா, சின்னதாக. அது என்னென்னு சிம்பிள்னால் வாட்ச் வந்து ஃபோனோட கனெக்ட் ஆகலான்ட்டு வருது. ஏன்னா நான் ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கனால அது கனெக்ட் ஆகலை, ஏன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறமா கிளாக், ஹோம் ஸ்க்ரீன் தான். அப்புறமா நம்மளோட நார்மல் வாட்சில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இதில் இருக்குது. ஹார்ட் ரேட் மானிட்டர், ஸ்லீப் ட்ராக்கிங்கு, பாடி கம்போசிஷன் மற்ற வாட்சில் இருக்காது. பிளட் ஆக்சிஜன், யூடியூப் மியூசிக், டிவி கண்ட்ரோலர் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒன்று ஒன்றா ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா இந்த பெசில்ஸை வந்து நான் வந்து டச் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணால் போதும். அது வந்து டச் பெசில்ஸ். அது இந்த பெசில்லையே எல்லாமே இருக்குது.
மேலேருந்து டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஸ்மார்ட் வாட்ச் சொல்கிறத விட ஒரு சின்ன சைஸ் மினி ஃபோன்னே சொல்லலாம். ஏன்னா நீ எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, பெட் டைம் மோடு, பவர் ஆஃபு, நம்ம ஃபோனில் இருக்கிறது எல்லாமே. வைஃபை இருக்குது இதில், NFC இருக்குது. டிஸ்பிளேயில் வந்து பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம். ஏர்ப்ளைன் மோடு இங்கே கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் ஏர்ப்ளைன் ஆகிடும். லொக்கேஷனு எல்லாமே இருக்குது. மேலே பேட்ரி பர்சன்டேஜ் காட்டும். கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப்ஸ், கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ரீசெண்ட்டு, ஃபோனு, கான்டாக்ட்ஸு, மெசேஜஸ், செட்டிங்ஸு, இதில் ப்ளே ஸ்டோர் இருக்குது. இதில் நம்ம என்ன வாட்சுக்கான ஆப்ஸ் எல்லாமே இறக்கிக்கலாம். கேலரி இருக்குது. அதாவது சொன்ன பார்த்தீங்களா, மினி ஃபோன் இது. கேல்குலேட்டரு, அப்புறமா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, பிக்ஸ்பியோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. இப்போ நான் வந்து வாட்சை ஃபஸ்ட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து வைஃபை செட்டிங்ஸ் போய்ட்டுனா வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம சாம்சங் ஃபோன்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாட்ச் வைஃபைல கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ப்ரௌசரில் வேறு செட் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரௌசரில் புக் மார்க் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆப் கூட இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போகிறேன். இது ஸ்க்ரீன் வந்து நடுவில் எதனா பிளாக் மார்க் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து என்னோடய ஃபோனில் வந்து 24 frames per second எடுக்க முடியாது. இப்போ இது என்னோடய இன்ஸ்டாகிராமு. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபீட் இதிலே பார்த்துக்கலாம். மெசேஜஸ் ரிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுளில் வந்து இருக்குது, முன்னாடியே காட்டிட்டேன். ஃபைல் மேனேஜர் இருக்குது, அலாரமு, மியூசிக்கு. இப்போ நான் ஸ்பாட்டிஃபை உள்ள போகிறேன். ஸ்பாட்டிஃபைல நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? இது நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நேவிகேஷன். இதில் நேவிகேஷன் இருக்குது முக்கியமாக. நான் லொக்கேஷன் ஆஃப் பண்ணேன், இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். நேவிகேஷன் நான் யூஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒரு வாட்டி கனெக்ட். ஓகே கைஸ், எல்லாமே இதில் அவைலபிளில் இருக்குது. வாட்ச் ஃபேஸ் நிறைய இருக்குது. அது ஃபோன் ஆப்பில், அது நீங்கள் சாம்சங் வேரபிள் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து செப் கவுண்ட்டு, அப்புறமா வந்துட்டு நம்மளோட கேலரிஸ் பர்னிங்கு, அப்புறமா வந்து நம்மளோட நார்மல் வாட்சஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ட்ராக் பண்ணிக்கலாம். வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி. அப்புறம் கான்டாக்ட்ஸு, இது நம்ம முன்னாடி காட்டும் ப்ரௌசரு, இது பாடி கம்போசிஷன், இது ஸ்லீப் மானிட்டரிங், இது வெதர், அப்புறம் BPM, SpO2 கூட இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். இது பண்ணக்கூடியது அவ்வளோ இருக்குது இதில். வாட்ச் ஃபேஸஸ்லாம் சூப்பராக இருக்கும் இதில், அனிமேட்டடு. அவ்வளோதான் கைஸ், சிம்பிள் ஓவர்வியூ ஆஃப் மை கேலக்ஸி வாட்ச் 4. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. இதுதான் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு. இது மேக்னெட்டிக்கு. இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒட்டிக்கும், விழாது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை, ஸ்லோவாக தான் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஃபோனில் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறனால எங்கன்னா போனேன்னா இது எடுத்துகிட்டு அவ்வளோ போகிறதில்ல. நான் ஃபோனை திருப்பி வச்சுட்டு வாட்ச் அது மேலே வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகிடும். அப்புறமா டச் டு வேக்கு, ரைஸ் டு வேக்கு எல்லாமே இருக்குது. நிறைய ஜெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது இதில். எனக்கு பிடிச்சதுன்னா இந்த டச் பெசல்ஸ் தான். எனக்கு வந்து இந்த ரொட்டேட்டிங் டச் பெசல்ஸ் தான். நம்ம ஃபாஸ்ட்டாக நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ஹோம் போயிடுறேன், செட்டிங்ஸ். இப்போ நான் இங்கே வந்து கீழே இப்படி ஸ்வைப் பண்ணுறத விட இப்படி கூட பண்ணிக்கலாம். டச் பெசல்ஸை நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என் கை வேறு வெட்டாக இருக்குது. இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம ஃபோனில் எப்படி வருமோ அதே தான் இதுலேயும் வரும். ஒரு டிஃப்ரெண்ட். அப்புறமா காய்ஸ், இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே. நார்மலாக வாட்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் பியூர் பிளாக்காக தெரியாது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பியூராக தெரியும். ஸோ நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் உள்ளே ஃபுல்லாக இன்டெப்த்தாக போய்ட்டு எவ்வளோ பிக்சல்ஸ் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. சம் வாட் 402 சம்திங் அது வருது பிக்சல், எனக்கு இது ஞாபகம் இல்லை. பட் சூப்பர் AMOLEDனால பர்ஃபெக்டாக இருக்குது டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. நெட்வொர்க் இல்லையா, டர்ன் ஆன் வைஃபை. பார்த்தீங்களா, கூகுள் அசிஸ்டண்ட்டு எல்லாமே இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு டச் ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் நான் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேன். அண்டு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த டச் சென்சிட்டிவ் ஆனில் கூட வைக்கலை.
அந்த சில இதிலலாம் நம்ம ஃபோன்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு டச் சென்சிட்டிவ் ஆன் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் கூட தேவையில்லை, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. வாட்ச் ஃபேஸஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஹோல்ட் பண்ணி டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கனாவே தெரியும். இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் வாட்ச் ஃபேஸஸ்ஸு. இது நிறையா இருக்குது, நீங்கள் ஆப்ஸ்லேயும் நிறையா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபேஸர் ஆப்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் வச்சுருக்கேன் டிஸ்பிளே. இது லோடிங் வாட்ச் ஃபேஸ். இது பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி, நம்மளோட ஃபோனில் இருக்கிறதுல தேர்ட் பார்ட்டி ஆப். இது பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக இல்லை? இதில் பேட்டரி இண்டிகேட்டர், இந்த மாதிரி நிறைய வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜஸில் ரிப்ளை பண்ணிக்க முடியும், எல்லா மெசேஜஸும் வியூ பண்ணிக்க முடியும். எல்லாமே கம்பெனி மெசேஜாக இருக்குன்னா ரிப்ளை பண்ண முடியல. சரி எக்ஸாம்பிளுக்கு சும்மா இதுக்கு போவோம். எல்லாமே கம்பெனி மெசேஜாக இருக்குது. நார்மலாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம், மெசேஜஸ் டைப் பண்ணி ஸ்வைப் இருக்குது, ஸ்வைப் ரிப்ளை எல்லாமே இருக்குது. ஸோ மெசேஜஸ் கூடலாம் ரிப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வாட்ஸ்அப் மெசேஜ் காட்டும், நீங்கள் அதிலே ரிப்ளையும் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க மட்டும் இல்லை, ரிப்ளையும் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்தால் ஃபோட்டோஸையும் பார்த்துக்க முடியும் வாட்ஸ்அப்பில். வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டிட்டேன் முன்னாடியே. பேட்ரி ஹெல்த்து எல்லாமே இதிலே காட்டிடும். இதுதான் இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸு. ஓகே கைஸ், இதுதான் நம்ம வாட்ச்சு. இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். மேப்பு, கூகுள் ப்ளே, எவ்ரி திங் இஸ் அவைலபிள். எல்லாமே ஃபோனில் பண்ண கூடியது எல்லாமே இருக்குது. பட் இதில் என்னென்னா கேமரா இல்லை, மற்றபடி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வாட்சோட ஃபஸ்ட் லுக் அண்ட் அன்பாக்சிங். போக போக யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து இதில் வந்து என்ன மைனஸ் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு எல்லாமே சொல்கிறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, அதான் சொல்லிட்டேன். சிம்பிளாக இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன், நீங்கள் கையில் வச்சுருக்க சின்ன ஸ்மார்ட் ஃபோன், சரிங்களா? இப்போ கேலரி இருக்குது, கேமரா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் கேலரியில் போய் ஃபோட்டோஸ் கூட பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே இதில் வந்துடும். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில். ஸோ இதுதான் நம்ம வாட்சோட ஃபஸ்ட் லுக் அண்ட் அன்பாக்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபுல் ரிவ்யூ, மோஸ்ட்லி கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன், ஏன்னா நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். எனி 20mm ஸ்டாப் இருந்தாலும் இது ஸ்வாப் பண்ணிக்கலாம் இந்த வாட்சை, சரிங்களா? வாட்ச் ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெயிலில் கூட சூப்பராக தெரியுது, அவ்வளோ அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஓகே தென், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பாபி. டேக் கேர் கைஸ்.